வணக்கம். நான் தமிழன்பன். தமிழ்நாட்டின் அதிமுகவின் நிலவரம் நாளுக்கு நாள் கலவரமாகிக் கொண்டே போகிறது. தேர்தலுக்கு முன்பாக ஒரே அணியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தேர்தலுக்கு பின்பு இரண்டாக பிரிந்திருக்கிறது. இரண்டாக பிரிவதற்கு காரணம், அறுதி பெரும்பான்மை இல்லாத தாவேகாவை ஆதரித்து தங்களுடைய அதிகாரத்தை அந்த தாவேகாவை ஆதரிப்பதன் மூலம் சில அமைச்சர் பதவிகளை பெற்று கூட்டணி அமைச்சரவையில் இருந்தால் கட்சியை வலிமைப்படுத்திக் கொள்ளலாம் என்பது ஒரு தரப்பும், நேற்று வந்த ஒரு கட்சியில் பாரம்பரியமிக்க ஒரு பல்லாண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி பின்னால் நிற்பதா, அதற்கு ஒத்துக்கொள்ள முடியாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியதும் தான் பிரிவினைக்கு காரணமாக இருக்கிறது. அதிகாரம் இல்லாவிட்டால் கட்சி இல்லை என்கிற ஒரு அவநம்பிக்கையின் காரணமாக எஸ்பி வேலுமணி தலைமையிலான குழு தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருக்கிறது என்று சொல்லப்படுவது மேம்போக்கான சொல்லாக இருக்கிறது. இதற்கு பின்னால் ஒரு ஆழமான சதி இருப்பதாக அரசியல் நோக்கர்களிடம் ஒரு கருத்து நிலவுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் தான் மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கின்றன. இரண்டும் மாநில கட்சிகள், இரண்டிலும் வலிமையான தலைவர்கள் இருந்தார்கள் என்பதால் ஒன்றிய அரசு நினைப்பதையெல்லாம் தமிழ்நாட்டில் எளிமையாக செய்துவிட முடியாது என்கிற கடும் நிலை இருந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு 3வது முறை பிரதமர் பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் 3 முறை தேர்தலை சந்தித்து பிரதமர் ஆன போதும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள், தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு எதிராகத்தான் வாக்களித்திருந்தார்கள். முதல் முறை 2014 அவர் பிரதமர் ஆகும்போது அதிமுக தலைமையிலான ஜெயலலிதா அணிக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் மொத்தமாக வாக்களித்து 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்தார்கள். அதற்கு 2019, 2024 ஆகிய நாடாளுமன்ற தேர்தல்களில் திமுக அணி பெரும்பான்மையை பெற்றது. எப்படி இருப்பினும் 3 தேர்தல்களிலும் மோடிக்கு எதிராகவே தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தார்கள். அதனால் கடும் சினம் கொண்ட அவர்கள் எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள் நாம் நுழைந்து விட வேண்டும் என்று ஒரு தொலைநோக்கு திட்டத்தை தீட்டி அதன் அடிப்படையில் திமுக, அதிமுகவுக்கு மாற்றாக நடிகர் விஜயை களமிறக்கினார்கள். அவரை மோசடி மூலம் வெற்றி பெற வைத்தார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதை மெய்ப்பிக்கிற மாதிரியே தேர்தல் முடிவு வந்தபோது பாஜக வென்ற விஜய் வெற்றியை கொண்டாடிய விதமும் திமுக தோல்வியை பற்றி பரிகசித்ததும் பார்க்கும் பொழுது அது உண்மைதானோ என என்ன தோன்றுகிறது. இப்பொழுது விஜயை கொண்டு வந்தாகிவிட்டது. இருந்தாலும் விஜயை முழுமையாக விட்டுவிட்டால் அவர் தங்கள் கைப்பிடிக்குள் இருப்பாரோ இல்லையோ என்றுதான் அவரை 108 இடங்களுக்குள் அடக்கி வைத்து இன்னும் 10 இடத்துக்கு அவர் வெளியிலிருந்து ஆதரவு தேட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது அந்த இடத்தில் உடனடியாக திமுக கூட்டணியில் இருந்த பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு அளித்து விஜயை ஆட்சியில் அமர வைத்து விட்டன. இருந்தாலும் அது போதாது என்று விஜய் நினைப்பதற்கும் விஜய் தரப்பு வேலை செய்வதற்கும் என்ன காரணம் என்றால் பாஜகவின் அழுத்தம் தான், பாஜகவின் பின்புலம் தான் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் ஆதரவை விலக்கிக் கொள்வார்கள் என்கிற அச்சத்தை காரணமாக சொல்லி அதிமுகவை நாம் கைப்பற்றிவிட்டால், அதிமுக விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுத்து விட்டால் 5 ஆண்டுகள் எந்த குழப்பமும் இன்றி ஆட்சியை செய்து விடலாம் என்று ஒரு கருத்தை உருவாக்கி அதை செயல்படுத்த முனைந்து கொண்டிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. அதன் விளைவாகத்தான் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவருடைய நெருங்கிய தொடர்பில் இருந்த எஸ்பி வேலுமணி அவர்களே கட்சியை 2ஆக உடைத்து கொண்டு வந்து ஒரு அணியை தாவேகாவை ஆதரிக்க வைத்திருக்கிறார். இது அரசியல் ரீதியான நிகழ்வு. இப்பொழுது இதை செயல்படுத்துவதற்கு பெரும் தொகை விளையாடி கொண்டிருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த ரகசியமாக இருக்கிறது. அந்த தொகையை செலவழிப்பது லாட்டரி மார்ட்டின் குடும்பம் என்பதும் அனைவருக்கும் தெரிந்த ரகசியமாக இருக்கிறது. திரு வேலுமணி தலைமையிலான 25 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆளுக்கு 50 கோடி 100 கோடி என்று பெரிய தொகை கொடுத்ததாகெல்லாம் கதைகள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. எப்படி இருப்பினும் பணத்தின் மூலம்தான் அவர்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. எவ்வளவு என்பதில் தான் ஆளாளுக்கு மாறுபட்டு கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் அப்படி விலைக்கு வாங்கி சட்டமன்றத்தில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் 118 வர வேண்டிய இடத்தில் 144 வாக்குகளை பெற்று ஆட்சி நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் வெற்றி பெற்று முதலமைச்சராக விஜய் தொடர்வதும் அமைச்சர்கள் தொடர்வதும் நடந்து கொண்டிருக்கிறது.
இருந்தாலும் இன்னமும் அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான சட்டமன்ற கட்சி தலைவர் யார் என்பது அறிவிக்கப்படவில்லை. அதற்கு காரணம், எடப்பாடி எஸ்பி வேலுமணி தலைமையிலான உறுப்பினர்கள் குழுவுக்கு 25 உறுப்பினர்கள், அதாவது மொத்தம் 47 பேரில் 25 பேர் அந்த பக்கம் இருப்பதால் அவர்கள் பெரும்பான்மை. எனவே அவர்கள் சொல்வதுதான் சரி என்று சட்டப்பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொள்வார் என்று ஒரு தரப்பும், சட்டசபைக்கு வெளியே கட்சி எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கிறது, அதனால் சட்டசபைக்கு உள்ள அதை மாற்றினால் அது சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் என்று ஒரு தரப்பும் சொல்லிக் கொண்டிருப்பதால், அதில் உண்மையும் இருப்பதால் தான் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களால் உடனடியாக ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை என்று சொல்கிறார்கள். அவர் நம்பிக்கை கோரும் தீர்மானம் ஏப்ரல் 13ஆம் தேதி நடந்தது. ஏப்ரல் 18 5 நாட்கள் ஆகிவிட்ட போதும் இன்னமும் திரு ஜேசிடி பிரபாகர் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் இந்த விஷயத்தில் ஒரு முடிவெடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார். இவர் இப்படியே நாட்களை கடத்தி கொண்டு போனால் நான் நீதிமன்றம் செல்வேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த முடிவெடுக்க முடியாமல் திணறுவதற்கும், வெளியே அதிமுகவின் பொதுக்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெளியேற்றிவிட்டு அதிமுகவை முழுமையாக கைப்பற்றி முழுமையான அதிமுக தவேகாவுக்கு ஆதரவு அளிக்கும் கூட்டணி அமைச்சரவையிலும் சேர்ந்து கூட்டணியாக இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து 5 ஆண்டுகளுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் தமிழ்நாட்டை ஆளலாம், அதற்கு ஒன்றிய அரசு உறுதுணையாக இருக்கும் என்கிற ஒரு திட்டமிடல் நடந்து அதற்கேற்ப வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. இது இப்படி நடந்தால் அது அதிமுகவிற்கு மட்டும் பலவீனமானதில்லை, தமிழ்நாட்டுக்கே பலவீனமானது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அதிமுக என்ற 2 மாநில கட்சிகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததாலும் அதனுடைய தலைவர்கள் வலிமையாக இருந்ததாலும் தான் தமிழ்நாட்டு உரிமைகளை ஓரளவேனும் பாதுகாக்க முடிந்திருக்கிறது. வெளிப்படையாக தமிழ்நாட்டுக்குள் நுழைய முடியாமல் குறுக்கு வழியில் இப்பொழுது சிபிஎஸ்இயில் இந்தி கட்டாயம் என்று கொண்டு வருகிறார்கள் அல்லவா, இப்படி குறுக்கு வழியில் அவருடைய திட்டங்களை செயல்படுத்த முனைகிறதே தவிர வெளிப்படையாக தமிழ்நாட்டுக்குள் தங்கள் நினைத்ததை முழுமையாக சாதித்துக் கொள்ள முடியாத நிலையில் ஒன்றிய அரசு இருக்கிறது. அதனால் அவர்கள் போட்டிருக்கும் திட்டம்தான் ஒரே நேரத்தில் திமுக அதிமுக இரண்டையும் பலவீனப்படுத்தி இன்னொருவரை வைத்து நாம் இதை செய்யலாம் என்று நினைத்து செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இப்பொழுது அதிமுகவை பலவீனப்படுத்தும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தலைமையிலான குழு, லீமா ரோஸ் அவர்களுடைய பணம், மாநில ஆட்சி அதிகாரம், ஒன்றிய ஆட்சி அதிகாரம் ஆகிய அனைத்தும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்திவிடும் என்பது அவர்களுடைய உறுதியான நம்பிக்கை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஏற்கனவே சசிகலா அவர்களுக்கு செய்த இரண்டகமும் அதன் பிறகு அவருடைய நடவடிக்கைகளும் தன்முனைப்பும் மேலும் மேலும் அக்கட்சியை பலவீனப்படுத்தி கொண்டே இருந்தது. அதையே வாய்ப்பாக பயன்படுத்தி இவர்கள் முன்கை எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இப்பொழுதாவது அதிமுக உறுப்பினர்கள், அதாவது இன்றைக்கு ஒன்றிய பாஜகவின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு விஜயை ஆதரித்தாக வேண்டும் என்கிற நிலைக்கு போயிருக்கிற அதிமுகவினர் உட்பட, அதாவது திரு எஸ்பி வேலுமணி, திரு சி சண்முகம், திரு புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் போன்றோர் உள்ளிட்ட அந்த குழுவினரும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருப்பவர்களும் சரி, உணர வேண்டிய முக்கியமான விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் தொடர்வதற்காக ஆதரவு கொடுக்கிறேன் என்று உள்ளே வந்த பாஜக எவ்வளவு தூரம் ஆதிக்கம் செலுத்தியது என்று பொதுமக்களை விட, அரசியல் புரிந்தோரை விட உங்களுக்கு நன்றாக தெரியும். எவ்வளவு அவர்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு எப்படியெல்லாம் நடக்க வேண்டி இருந்தது, மாநில உரிமைகளை எவ்வளவு விட்டு கொடுத்திருக்கிறோம் என்பது மற்ற அனைவர்களிடம் விட இவர்கள் நிர்வாகத்தில் இருந்த முன்னாள் அமைச்சர்களாக இருந்த இவர்களுக்கு நன்றாக தெரியும். நேற்று வரை அவர்களுக்கு தேவை என்று அதிமுகவை கைக்குள் வைத்திருந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருந்தார்கள். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பாஜக சொன்னதையே ஒத்துக்கொள்ளாமல் அவர்கள் உள்ளே வந்தால் நான் டம்மியாகி விடுவேன், அதனால் அவர்களை மட்டும் உள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்கிற எடப்பாடியின் பிடிவாதத்துக்கு தலை சாய்த்து போனவர்கள் இன்று எடப்பாடியை கைவிட்டு விட்டு உங்களை தூக்கி பிடிக்கிறார்கள் என்றால் அவருடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தேவைப்படுகிற வரை எடப்பாடியை வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு தேவையில்லை ஒன்றுடன் எடப்பாடியை தூக்கி எறிந்துவிட்டு உங்களை தூக்கி பிடிக்கிறார்கள். நாளைக்கு இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியிலே ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டாலோ
அல்லது 5 ஆண்டுகளுக்கு பிறகோ அவர்கள் உங்களையும் கறிவேப்பிலை போல் தூக்கி போடுவார்கள் என்பதுதான் யதார்த்தம். இதனால் அதிமுக தலைவர்கள் இதை உணர்ந்து அதிமுக மேலும் பலவீனப்படுவதை அனுமதிக்க கூடாது என்பதுதான் அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுடைய, தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுடைய வேண்டுகோளாகவே அது இருக்கிறது. இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தன்முனைப்பு தான் அதற்கு தடையாக இருந்தது என்றால், இப்பொழுது அது உடைந்திருக்கிறது என்று ஒரு செய்தி இருந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் இவ்வளவு காலம் எந்த சசிகலா வந்துவிடவே கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தாரோ அவரிடமே எடப்பாடி அவர்கள் இப்பொழுது தூது விட்டிருப்பதாக செய்திகள் உலவிக் கொண்டிருக்கின்றன. அந்த செய்தியை உறுதிப்படுத்தும் வண்ணம் திருமதி சசிகலா அவர்களுடைய பேட்டி இருந்தது. அவர் எல்லா காலத்திலும் நான் அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது திமுகவை எதிர்க்க முடியும் என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். நான் சொன்னதுதான் சரி என்பது இந்த தேர்தலின் மூலம் நிரூபணமாகி இருக்கிறது. இந்த முறை அதிமுக முழுமையாக ஒருங்கிணைந்து தேர்தலை சந்தித்திருந்தால் விஜய் கட்சி வெற்றி பெற்றிருக்க முடியாது, அதிமுக தான் ஆட்சி அமைத்திருக்கும். இந்த கருத்தை நான் சொன்னபோது யாரும் ஏற்கவில்லை, இப்பொழுது உணர்கிறார்கள் என்று சொன்னவர், இதுவரை அதிமுக ஒருங்கிணைவதில் ஒருத்தருடைய பிடிவாதம் தடையாக இருந்தது, இப்பொழுது அதுவும் உடைந்திருக்கிறது என்று பொருள்பட அவர் பேட்டியில் சொல்லியிருந்தார். அவர் சொல்லியிருந்த இந்த விஷயம்தான் இப்பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ஈகோவை விட்டுவிட்டு, தன்னுடைய தன்முனைப்பை விட்டுவிட்டு அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், அல்லது இந்த SP வேலுமணி, CV சண்முகம் அவர்களை வைத்துக்கொண்டு பாஜக விளையாடுகிற விளையாட்டை எதிர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு வந்திருக்கிறார் என்றால், அதை ஆதரித்து அந்த கட்சியை ஒருங்கிணைக்கிற ஒரு முயற்சியில் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்பதுதான் சரியானதாக இருக்க முடியும். இப்பொழுதும் திருமதி சசிகலா அவர்கள் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும், அந்த வேலைகளை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது கட்சியை ஒருங்கிணைத்த பின்பும் அவர்கள் விஜய் கட்சிக்குத்தான் ஆதரவு கொடுத்தாக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏனெனில் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால்தான் திமுக விஜய் கட்சி ஆகிய இரண்டையும் தாண்டி நாம் வலிமையாக முடியும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்த 1991ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக 2 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. அதிலும் ஒன்று கலைஞர் அவர்கள் பதவி விலகினார். ஒரு இடத்தில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வைத்துக்கொண்டு 5 ஆண்டுகள் அந்த கட்சி நடந்தது. அதேபோல் 96இல் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த ஜெயலலிதா அவர்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் ஆட்சி பொறுப்பேற்றார். அதனால் இந்த தோல்வி ஒரு பெரிய தோல்வி அல்ல. நாம் கடுமையாக திறமையாக உழைத்தால் மீண்டும் வெற்றியை பெறலாம் என்கிற தன்னம்பிக்கை இல்லாததற்கு ஒரே காரணம் இவர்கள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதுதான். இவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்திருப்பார்களே ஆனால், ஒற்றுமையாக இருந்திருப்பார்களே ஆனால் இந்த தோல்வி அவர்களை பாதித்திருக்காது. இதே நேற்று வரை ஆண்டு கொண்டிருந்த திமுக மிகப்பெரிய வெற்றியை இந்த 2வது முறையும் பெறுவோம் என்று நம்பிக்கொண்டிருந்த திமுக ஒரு பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. ஆனால் அக்கட்சியில் ஒரு சிறு சலசலப்பு கூட இல்லை. இப்போது இல்லாவிட்டால் அடுத்த தேர்தல் என்று மிக எளிதாக அவர்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அங்கு எந்த பிளவும் இல்லை, அனைவரும் ஒருங்கிணைந்து இருக்கிறார்கள் என்பது மட்டும்தான். அதேதான் அதிமுகவுக்கும். அதிமுக ஒருங்கிணைந்து இருந்தால் அடுத்த தேர்தலில் விஜய் கட்சி காணாமல் போய் இவ்விரண்டு கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கிறது. அதற்கு முதல் தேவை அதிமுக ஒருங்கிணைந்திருக்க வேண்டும். அந்த அதிமுக ஒருங்கிணைந்து விஜய் கட்சியை ஆதரிக்கிறதா இல்லையா என்கிற முடிவை அவர்கள் சுயமாக எடுக்கிற இடத்தில் இருக்க வேண்டும் என்கிற நிலை முதலில் தேவையாக இருக்கிறது. இதை உடைப்பதற்கு, இந்த ஒருங்கிணைவை தடுப்பதற்கும், இந்த ஒற்றுமையாக ஒரு சுதந்திரமான முடிவை எடுப்பதற்கும் தடையாக இருப்பது இன்று லாட்டரி மார்ட்டினின் குடும்பமும் அவர்கள் வீசும் பணமும் என்பதுதான் ஒரு பெரும் கவலை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் கொள்கை உறுதியும் ஒரு தீவிரமான செயல்பாடும் இருந்தால் அந்த பணத்தை தூக்கி எறிந்துவிட்டு கட்சியை காப்பாற்றினால் இதைவிட அதிக பணம் சம்பாதிக்கிற இடத்துக்கு இவர்களே போக முடியும் என்பது இவர்கள் அனைவரும் அறிந்த விஷயம்தான். அதை நோக்கி அவர்கள் செல்லாமல் அது நாளைக்கு என்ன நடக்குமோ என்று தெரியாது, இன்றைக்கு நமக்கு பணம் வருகிறது, பதவி வருகிறது, அதிகாரத்தின் பின்புலம் இருக்கிறது என்கிற நப்பாசையில் போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. லாட்டரி மார்ட்டின் குடும்பம் வீசுகிற பணம், மாநில ஆட்சி அதிகாரம், ஒன்றிய ஆட்சி அதிகாரம் ஆகியவை அதிமுகவை சிதைத்து சின்னாபின்னமாக்க வேண்டும் என்று தீர்மானித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் அனைவரும் இதை உணர்ந்து இதை முறியடித்து
ஒரே ஒரு ஒற்றுமையுடன் ஒரு குடையின் கீழ் ஒரே அதிமுகவை வலிமை பெற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பமாக, ஆசையாக இருக்கிறது. அதற்கு காரணம் அதிமுக தோல்வி என்பது அதிமுகவுக்கு மட்டுமல்ல, அது தமிழ்நாட்டின் தோல்வி என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. அதனால் திருமதி சசிகலா, எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, டிடிவி தினகரன் போன்ற அனைவரும் மீண்டும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். தாவேகாவை ஆதரிப்பதா இல்லையா என்று அதற்கு பிறகு முடிவெடுத்துக் கொள்ளலாம். ஆதரிப்பதும் எதிர்ப்பதும் நீங்கள் உங்கள் கட்சி கூட்டி சுயமாக எடுக்கிற முடிவாக, சுதந்திரமாக எடுக்கிற முடிவாக இருக்க வேண்டுமே ஒழிய, ஒன்றிய அரசின் அழுத்தத்தின் காரணமாக செய்வதாக இருந்தால் அது எப்பொழுதும் உங்களுக்கு ஆபத்தான விஷயம்தான். நேற்று வரை எடப்பாடி பழனிசாமி செய்தார் என்று அவருக்கு ஆதரவு கொடுத்த ஒன்றிய அரசு இன்று அவரை தூக்கி போட்டுவிட்டு எஸ்பி வேலுமணியை தூக்கி பிடித்திருக்கிறது. நாளைக்கு எஸ்பி வேலுமணியை தூக்கி போட்டுவிட்டு இன்னொருவரை அது தூக்கி பிடிக்கும் என்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்தியா முழுக்க கட்சி செய்து கொண்டிருக்கிற வேலையும் அதுதான். இதை அனைவரும் அறிந்தும் இன்றைக்கு கிடைக்கிற ஒரு உடனடி பலனுக்காக ஒரு நீண்டகால வலிமையை இழந்துவிடக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் நோக்கம். என்னுடைய கருத்தும் அதுதான். எனவே அனைவரும் தாவேகாவை ஆதரிப்பதா இல்லையா என்பது அடுத்தது. அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும், சுதந்திரமாக முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் முதன்மையாக இருக்க வேண்டும். எனவே அதை நோக்கி அதிமுக தலைவர்கள் செல்ல வேண்டும் என்பது அனைவரின் விருப்பம். அதை நானும் வழிமொழிகிறேன். நன்றி, வணக்கம்.